சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்மளோட சேனலை பார்த்து எனக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து 25,000 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். இதே மாதிரி இந்த எபிசோட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம என்ன ஆன்மீக ரீதியான பாதையில் நம்ம சரியான விஷயங்களை பண்ணுறோமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க ஒவ்வொரு வாரம் பல பல ஆன்மீக தகவல் பார்த்து அது மட்டும் இல்லாம நம்ம பல எபிசோட்ஸ் கொடுக்குறோம். இதெல்லாம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு வாரம் பார்க்குறோம். பக்தர்கள் என்ன ஆன்மீக தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, தினசரி நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நிறைய பேர் தப்பா பண்ற ஒரு விஷயம்தான் நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறோம். அது தப்பா பண்றதுனால வாழ்க்கையில பல பேருக்கு பல தவறுகள் நடக்கிறது. என்ன ஆன்மீக தகவல் அப்படின்னா, பெண்மணிகளாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாருமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறோம் இல்லையா? அதற்கு பின்னாடி ஒரு பெரிய தாற்பயம் இருக்கு. எந்த நாளன்னைக்கு குளிக்கணும், எந்த நாளன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அப்படின்றது நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அது எந்தெல்லாம் நாட்கள், நம்ம எதற்காக அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அனுபவிச்சிருப்போம். என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா உடனே தலைக்கு முகத்துக்கெல்லாம் அப்படியே கை காலுக்கெல்லாம் எண்ணெய் வச்சு குளிப்போம். காரணம் என்னன்னா, முகம் பல ஜொலிக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம். ஏன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நம்மளுக்கு பியூட்டி எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிலாம் வந்தாச்சு. நம்மளுடைய பாட்டி காலத்துல நம்மளுடைய அம்மாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். காரணம் என்ன? இப்போ நம்மளுடைய அம்மாக்கள் நம்மளுடைய பாட்டி காலத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது எல்லா ஃபங்க்ஷன் அப்பயும் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அப்போ எண்ணெய் வச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க முகமே அன்னைக்கு அவ்வளவு ஜொலிக்கும். காரணம் என்னன்னா, அந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறதுனால. அப்போ பியூட்டி அழகுக்காக எண்ணெய் வச்சு குளிக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த எண்ணெய் வச்சு, அதாவது முக்கியமா தலைக்கு என்ன எண்ணெய் வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தது கேள்வி வரலாம். நிறைய பேருக்கு நல்லெண்ணெய் வச்சு ஒரு பழக்கம் இருக்கு. நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். சில பேருக்கு நல்லெண்ணெய் ஒத்துக்காதுங்க, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவோம். அது உங்களோட சாய்ஸ், அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். பட் நல்லெண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க, நிறைய பேர் இந்த ஆயில் நிறைய விஷயங்கள் இப்போ வந்தாச்சு. அந்த ப்ராடக்ட் நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனா இதற்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. காரணம் என்ன? முக்கியமா சில பேர் இந்த முதல்ல எந்த நாளுக்கு குளிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். அதாவது தலைக்கு குளிக்க கூடாது அப்படிங்கிறது, தினம் நீங்க உடம்புக்கு குளிக்கணும். இப்ப தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. முதல்ல தப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பிறந்த நாள், அதாவது டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டேட்டை நீங்க பார்க்க கூடாதுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் அக்டோபர் 20ஆம் தேதி பிறந்திருக்கேன் அப்படின்னா அக்டோபர் 20 அன்னைக்கு நான் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க கூடாதுன்னு கிடையாது. அந்த டேட் கிடையாது. நான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றது தான் தலைக்கு குளிக்க கூடாது. பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. விச் மீன்ஸ் யுவர் ஸ்டார் பர்த்டே, உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த நாள் அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க கூடாது. கட்டாயமா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க தாராளமா என்னை நம்பலாம். காரணம் என்னன்னா, நம்மளுடைய இது சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கா, இது வேதங்கள் சொல்லியிருக்கா அப்படின்னா சில விஷயங்கள் நம்மளுடைய மூதாதையர் காலத்திலேருந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணின்னு அவங்களுக்கு கெடுதல் நடந்திருக்கு, அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டு நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. அப்போ பிறந்த தேதியில குளிக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த டேட் ஆஃப் பர்த் அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அக்டோபர் 20 அந்த டேட்ல, அந்த தினத்துல நீங்க குளிக்கலாம். அப்ப நீங்க நட்சத்திரம் தான் கணக்கெடுத்துக்கணும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு குளிக்காதீங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்ன,
அமாவாசை ஏகாதசி கட்டாயமாக எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. இப்போ முக்கியமா அதுலயும் ஏகாதசி, இப்ப சில இடத்துல ஏகாதசி அன்னைக்கே ஸ்ரார்த்தம் வரும். அந்த ஸ்ரார்த்தத்தப்போ எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. ஏகாதசி அன்னைக்கு தயவு செஞ்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்காதீங்க, அதெல்லாம் பாவ செயல். இப்போ நம்ம எந்த 3 நாட்கள் குளிக்க கூடாது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது குளிக்க கூடாதது எந்த நாள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி. பௌர்ணமியில சில பேர் குளிக்கலான்னு சொல்றாங்கம்மா எண்ணெய் தேய்ச்சி, சில பேர் குளிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. எது சரி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது இப்ப நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தம்பதியரா ஒரு உமாமகேஸ்வர பூஜை பண்றோம் குழந்தை பாக்கியத்துக்காக, ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்றதுக்காக பௌர்ணமி தோறும் நாங்க விரதம் இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்க விரதம் இருக்கிறதுனால எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கலாம். இல்ல அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கும் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறத கண்டிப்பாக நீங்க தவிர்க்கணும். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். சில பேர் பௌர்ணமி தோறும் பரிகார பூஜை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பரிகாரம் பண்றவங்களாக இருந்தா தலைக்கு நீங்க அன்னைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம். இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க எண்ணெய் வச்சு குளிக்க வேண்டாம். அடுத்தது முக்கியமானது, பண்டிகை தீபாவளி தவிர வரக்கூடிய எந்த பண்டிகையாக இருந்தாலும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. தீபாவளி அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும், நரகாசுர வதம்னால எல்லாருமே காலையில ஸ்நானம்ன்றதே தலைக்கு எண்ணெய் வச்சுதான் ஆரம்பிப்போம். நம்மளுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் சரி, தலைக்கு குளி அப்படின்னு சொல்லி காலங்கார்த்தால எழுந்து தலை குளிச்சதுக்கு அப்புறம் தான் தீபாவளின்னு கொண்டாட்டமே ஆரம்பிக்கும். அதனால தீபாவளி தவிர எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் சரி, நாங்கள் இன்னைக்கு அழகா இருக்கணும், அது செவ்வாய்க்கிழமையில வருதுனால லேடிஸ் குளிக்கலாம், அதனால ஒரு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தலை குளிக்கிறோம், தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தீபாவளி தவிர எந்த பண்டிகைக்கும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இது கண்டிப்பா இந்த 5 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த 5 நாட்கள் கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க கூடாது. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா, பெண்மணிகள் இந்த நாட்கள்ல தான் குளிக்கணும்னு இருக்குங்க, ஆண்கள் இந்த நாட்கள்ல தான் குளிக்கணும்னு இருக்கு. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எந்த நாள் அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த செவ்வாய் வெள்ளி அப்படின்னு சொல்றது ஸ்திரீவாரம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க ஜென்ரலாவே இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைனா அம்பாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றதுனால, பெண்மணிகள் தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அந்த 2 நாள் மட்டும் நீங்க குளிக்கலாம். அடுத்தது நான் சொல்றது தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம் அப்படின்றத சொல்றேன். அடுத்தது ஆண்களுக்கு புதன்கிழமை, அதே மாதிரி எப்படி செவ்வாய் வெள்ளி ஸ்திரீவாரம்னு சொல்றோமோ அதே மாதிரி புதன் சனி புருஷவாரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கலாம். இதுல பெண்மணிகள் நான் சொல்றது இந்த தவறாக எடுத்துக்க வேண்டாம். இது சுமங்கலி பெண்கள் மட்டும் இது கான்சென்ட்ரேட் பண்ணணும். செவ்வாய் வெள்ளி அப்படின்றது சுமங்கலி பெண்களுக்கு மட்டுமே. மித்தபடி இந்த கன்னியா குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த நாள் வேணாலும் தலைக்கு குளிக்கலாம். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதுல இன்னொரு கவனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனம் வைக்கணும். நிறைய பேர் நம்மளுடைய மூதாதையர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த தேர்ஸ்டே அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கவே கூடாது அப்படிம்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அது ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா என்னுடைய மூதாதையர்களும் சொல்லி நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த தேர்ஸ்டே வியாழக்கிழமை தலைக்கு தொடர்ந்து எண்ணெய் வச்சு குளிச்சோம் அப்படின்னா தீராத தரித்திரம் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. தீராத தரித்திரத்துல போய் மாட்டிப்போம், தீராத கடன் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஒரு சாஸ்திரத்துல இருக்கா அப்படின்னா எனக்கு அது தெரியல. சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களா அப்படின்னா அது எனக்கு சொல்ல தெரியல, நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனா நம்மளுடைய மூதாதையர்கள் சொல்லி பல பேர் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறதுனால அவங்களுடைய சந்ததியான நம்ம இந்த கஷ்டம் வரக்கூடாது, நம்ம இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்க கூடாதுன்றது சொன்னதுனால நம்ம ஏன் அன்னைக்கு குளிக்க கூடாதுன்னு போய் ஆராய்ச்சி பண்றதோட அது சொன்னதை ரைட்டான ஒரு சென்ஸ்ல எடுத்து அந்த நாள் அன்னைக்கு குளிக்கிறத தவிர்க்கணும். அடுத்தது சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. எல்லாருக்குமே தெரியும் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சண்டே அப்படின்னாலே சூரியன் அப்படின்றதான் ஞாபகம் வரும். அதனாலதான் பொங்கல் அன்னைக்கு ஏன் நம்ம தலைக்கு குளிக்க கூடாது எண்ணெய் தேய்ச்சி அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றோம். அப்போ முக்கியமா அந்த நாளும் சூரியன், அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட வர நாட்கள்ல
கண்டிப்பாக தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கண் பார்வை அஃபெக்ட் பண்ணும் அப்படிம்பாங்க. இது என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதோட பண்ண வேண்டாம் அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நல்லதாக இருக்கும். அப்போ ரொம்ப கிறிஸ்பா சொல்லணும் அப்படின்னா கட்டாயமாக வியாழக்கிழமையும் சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஸோ தேர்ஸ்டே அண்ட் சண்டே நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்றது செவ்வாய் வெள்ளி, டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே லேடிஸ் வில் ஹாவ் டு டேக் பாத். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அண்ட் சனிக்கிழமை, அதாவது வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே. இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியும் நினைக்கிறேன். அடுத்தது லேடிஸ்க்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த மாதவிடாய் காலம் இருக்கேமா, அது எங்களுக்கு 3 நாட்கள் முடிஞ்சு 4வது நாள் ஒருவேளை தேர்ஸ்டேவாக அமைஞ்சிடுது அப்படின்னா, 4th டே தேர்ஸ்டே, நீங்கள் தேர்ஸ்டே தலைக்கு குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் எங்களுடைய தீட்டு முடிஞ்சு அந்த 4வது நாள் தேர்ஸ்டேவாக தான் வருது, வியாழக்கிழமையாக தான் வருது, அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா, தீட்டு முடிஞ்சு நீங்கள் குளிக்கிறது தாராளமாக குளிக்கலாம். அது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது இந்த மாதவிடாய் காலம் முடியறது, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா நல்ல காரியங்களும் பண்ண போகிறீங்க. அதனால அந்த 3 நாட்கள் நீங்கள் கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம். அந்த 4வது நாள் சண்டேல வந்தாலும் சரி, தேர்ஸ்டேல வந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக தலைக்கு குளிக்கலாம். இப்போ என்னைக்கு குளிக்கணும், என்னைக்கு குளிக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த எபிசோடு எதற்காக இன்னைக்கு கொடுத்தேன் அப்படின்னா, பல பேர் தவறான சில நாட்கள், முக்கியமாக இந்த ஏகாதசியிலலாம் தெரியாமல் ஸ்நானம் பண்ணிடுறாங்க. அது அவங்களுக்கு இந்த பேட் எஃபெக்ட், சில டைம் வேறு ஏதாவது எதிர்மாறான சில பிரச்சனைகள் வந்துடுது அப்படின்றத காரணத்தினால இந்த எபிசோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற நாட்களில் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணலாம். அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.